ட்ரெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகம் எவ்வளவு சொன்னாலும் இவங்க திருந்த போறது இல்லப்பா அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் எல்லாரும் முகம் சுளிக்கிறாங்க. என்ன சொன்னாலும் எவ்வளவு பட்டாலும் இந்த விஜய் திருந்தவே மாட்டாரா, இவர் தன்னை திருத்திக்கவே மாட்டாரா, இவரை பின்னாடி போற இந்த கும்பல் இவங்க ஒழுங்குபடுத்தி வரமாட்டாங்களா, இவங்க திருந்தவே மாட்டாங்களா அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு தான் பொதுமக்கள் எல்லாருமே இங்க முகம் சுளிக்கிற ஒரு விஷயம் நடந்திருக்கு. விஜய் அவர்களுக்கு மக்கள் மத்தியில செல்வாக்கு இருக்கு, இளைஞர்கள் மத்தியில வரவேற்பு இருக்கு, பெண்கள் மத்தியில வரவேற்பு இருக்கு, சொல்றதெல்லாம் ஓகே. ஆனா விஜய் தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு செயல்கள்ல ஈடுபடுறாரு. இதை ஏன் விஜய் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு? ஒருவேளை விஜய் இப்படியெல்லாம் செஞ்சாதான் எவ்வளோ பட்டாலும் மக்கள் என் பின்னாடி வராங்க, எவ்வளோ அடிப்பட்டாலும் என் மக்கள் பின்னாடி வராங்க அப்படின்ற ஒரு ஹைப்பை கிரியேட் பண்றதுக்காக விஜய் இந்த மாதிரியான காரியங்களை செஞ்சிட்டு இருக்காரா அப்படின்ற ஒரு பேசும் பொருளாக தான் ஆயிருக்கு. காரைக்குடியில விஜய் அவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறாருங்க. அவரு பிரச்சாரம் மேற்கொண்டாரா, இல்ல ஒருவேளை போர் அடிக்குது, பனையூர்ல இருந்தே போர் அடிக்குது, அதனால வாங்க ரோட்ல வழியா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பராக் பார்க்கறதுக்கு வந்தாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லார் மத்தியிலும் எழும்பி இருக்கு. ஏன் அப்படின்னா, காவல்துறை குறிப்பிட்ட நேரத்துல அந்த காரைக்குடி பிரச்சார பாயிண்ட்ல போயிட்டு அவரு போய் அடையவே இல்லை. ஏன்னா போற வழியில காலதாமதமானதுனால அந்த 2:30 மணிக்கு அந்த ஸ்பாட்ல நின்று பேசிருக்கணும், அதற்கு காலதாமதமா போயிருக்காரு. ஸோ அதனால இந்த வாய்ப்பை அவர் இழந்துட்டாரு அப்படின்னு. காவல்துறை பர்மிஷன் கொடுக்கலன்னு எல்லா இடத்திலும் புகார் வைத்திருக்கிற தமிழக வெற்றி கழகம் கொடுத்த வாய்ப்பையும் மிஸ் பண்ணிட்டாங்களே. இவங்க கொடுக்கல அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க, கொடுத்தாலும் இவங்க யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தான் பல இடத்துல என்ன பண்றாங்க, பேசிட்டு வராங்க. இப்படியா இருக்கும் பொழுது காரைக்குடி போற வழியில பல சம்பவங்கள் நடந்திருக்கு. விஜயினுடைய வாகனத்திலும் சரி, விஜயுடைய வாகனத்துக்கு பின்னாடி வந்தவர்களும் சரி, எல்லா இடத்துலையும் விஜய் வெளியே வந்தாலே எதனா ஒரு காவு வாங்கிட்டு வருப்பா அப்படின்ற ஒரு விஷயம் தான் இப்போ பேசும் பொருளாயிருக்கு. ஏன்னா போற இடத்துல எல்லாமே எதனா ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருதுங்க. நேற்றைய தினத்துல காரைக்குடியில ஒரு பைக் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து இருக்கிறதா ஒரு தகவல் இருந்திருக்கு. ஏன் விஜய் இந்த அளவுக்கு இருக்கணும், ஏன் தொண்டர்களை அவர் ஒழுங்குபடுத்த முடியல அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கு. இதுக்கும் காவல்துறை தான் பாதுகாப்பு தரல அப்படின்னு ஈஸியா என்ன பண்ணிடலாம், காவல்துறை மேல பழியப்பட்டு போயிடலாம். ஒன்னு தாவேக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னு, எல்லாம் கரெக்டா நடந்துருச்சுன்னா காவல்துறையை பாராட்டுறது இல்ல, அரசை பாராட்டுறது இல்ல, எல்லாமே ஸ்மூத்தா போயிருக்கு, நாங்க செம்மையா நடந்துகிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. எதனா ஒரு சின்னதா குறை வந்துருச்சுன்னா அது காவல்துறை மேலதான் தப்பு, எங்களுக்கு பாதுகாப்பு தரல, திமுக அரசு எங்களுக்கு தடுக்கிறாங்க, துரோகம் இழைக்கிறாங்க, இப்படியா ஈஸியா பழிய போட்டு என்ன பண்ணிடுறாங்க, எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஆனா எல்லாமே மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. விஜய் செய்யற தவறு என்ன, விஜய் ஏன் இப்படி எல்லாம் செய்யறாரு, எதுக்கு இப்படி செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ஆர்வத்துல பின்னாடி வருகிற ரசிகர்கள் அவர் வண்டியில ஏறிட்டாங்கப்பா. அதாவது அவர் பிரச்சார வாகனம் இருக்குல்ல, பிரச்சார வாகனத்துல பாதுகாவலர் தொங்கிட்டு வருவாங்கல்ல, அந்த மாதிரி ரசிகர்களும் தொங்கிட்டு வந்தாங்க. இதுல மேல ஒரு பாடி கார்டு இருக்காரு. அவர் என்ன பண்றாரு, அந்த ரசிகர்களை எப்படியாவது வண்டியை நிப்பாட்டியாவது என்ன பண்ணிருக்கலாம், அவங்கள அப்புறப்படுத்திருக்கலாம். ஆனா பூட்ஸ் காலால என்ன பண்றாரு, விரல்களை மிதிக்கிறாரு. இந்த அளவுக்கு ஒரு எப்படி சொல்றது, சர்வாதிகாரமா நடந்துக்கிறாரா விஜய்? ஏன் தன்னுடைய பாதுகாவலரை அவரை கண்டிக்கல? உடனே வண்டியை நிப்பாட்டி வண்டியை நிப்பாட்டி என்ன பண்ணிருக்கலாம், அந்த ரசிகர்கள்லாம் அப்புறப்படுத்திருக்கலாம். காவல்துறையோ பாதுகாவலரோ என்ன பண்ணிருக்கலாம், அப்புறப்படுத்திருக்கலாம். ஆனா கொஞ்சம் கூட ஈவு இறக்க இல்லாம அவங்க மனிதர்களா இல்ல உங்க அடிமைகளா, ஏன் இந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலையை நீங்க ஏற்படுத்துறீங்க அப்படின்னு தான் பலரும் கேள்வி கேட்டு இருக்காங்க. விரல்களை காலால நசுக்கிறாரு. இது எதை அடிப்படையில இது பண்ணுது அப்படின்றத நம்மளுக்கு கேள்வி. அடிமையா நீங்க நினைக்கிறீங்களா? உங்களை தேடி வருகிற, உங்களை நாடி வருகிற, உங்களுக்கு ஆதரவு கொடுக்கிற ரசிகர்கள் எல்லாம் அடிமையா நினைச்சிருக்கீங்களா? ஏன் இந்த அளவுக்கு காலால மிதிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இது எல்லா தலைவர்களுக்கும் நடக்குதா அப்படின்னா, எல்லா தலைவர்களுக்கும் தன்னுடைய அபிமான தலைவர்களை பார்க்க முடியாதா அப்படின்னு ஏங்கிக்கிற ஒவ்வொரு தொண்டர்களும் தலைவர்கள் வந்தா, ஊருக்குள்ள வந்தா அவங்க வரதா செய்வாங்க. அதை எப்படி பாதுகாவலர் தடுக்கணுமோ அந்த அளவுக்கு தடுக்கணுங்க. ஆனா அதுக்குன்னு உங்களை தேடி வராங்க, உங்களை பார்க்கணும்னு ஆர்வத்துல வராங்க அப்படின்றதுனால அவங்களை அடிமைதான மாதிரி என்ன பண்ணக்கூடாது, அவங்களை ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் சொன்னாங்க. அவங்க யாரு, உங்க ரசிகர்கள் தான், உங்களை பார்க்கறது தான் வராங்க. உங்க மேல இருக்கிற ஆர்வத்துல தான் அவங்க என்ன பண்றாங்க, அந்த வண்டியில ஏறிட்டாங்க. அவங்களை எப்படி அப்புறப்படுத்தணுமோ அப்படி அப்புறப்படுத்திருக்கலாம். ஆனா அதுக்குன்னு காலால மிதிச்சு, அதுவும் பூட்ஸ் காலால மிதிக்கிறாங்க. அந்த பூட்ஸ் காலால மிதிச்சா அந்த விரலுக்கு
நசுங்கக்கூடிய எலும்பு ஃப்ராக்சர் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி நசுக்குறாங்க. இது எதை குறிக்குது, எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்த்தா அடிமைத்தனத்தை தான் என்ன பண்ணுது, அடையாளப்படுத்துது. உங்களை தேடி வராங்க அப்படின்றதுக்காக நீங்க அவங்களை அடிமைப்படுத்துறாங்க. விஜய் இப்பவே இப்படி கொடுமைப்படுத்துறாருன்னா ஆட்சிக்கு வந்துட்டா என்னென்ன கொடுமைகள் நடக்கும் அப்படின்னு தான் இங்க நம்ம பார்க்கணும். ஆட்சிக்கே நீங்க வரல, எம்எல்ஏவே ஆகல, அதுக்குள்ளாவே நீங்க தான் அப்படியே தமிழ்நாட்டு சொத்து அப்படின்ற ரேஞ்சுக்கு நான் உண்மையிலேயே சொல்றேங்க. சிஎம்முக்கும் டெப்டி சிஎம்முக்கும் புரோட்டோகால் ரூல்ஸ் இருக்கு. அந்த காவல்துறை அதிகாரிகள், பாதுகாப்பு அதிகாரிகள் கூட இந்த அளவுக்கு கொடுமையா நடந்துக்க மாட்டாங்க. என்ன செய்யணுமோ அது நல்லா என்ன செய்வாங்க, அந்த பாதுகாவலரை தொண்டர்கள் கிட்ட இருந்து தலைவர்களை பாதுகாக்கணும்னா அந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. விஜய் பாதுகாவலர் மாதிரி சிஎம் பாதுகாவலர் நடந்துக்க மாட்டாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா சிஎம் உடைய பாதுகாவலருக்கு எல்லா ரைட்ஸும் உண்டு. ஏன்னா சிஎம் அப்படின்னு வரும்போது அவங்க வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு சொத்தா இருக்கிறாரு. ஸோ அவங்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இது புரோட்டோகால் விதி. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு எல்லா ரைட்ஸும் உண்டு. அப்படி இருந்தும் கூட தொண்டர்கள் கிட்ட வந்தா எப்படி தலைவர்களை பாதுகாக்கணுமோ, தொண்டர்களை எப்படி ஒரு ஆபத்தோ ஒரு அவங்களுக்கு எந்த ஒரு அடிப்படாம அவங்களுக்கு எந்த ஒரு பாதகமோ பாதிப்போ இல்லாத அளவுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு அவங்கள பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஆனா விஜய் பாதுகாவலர்கள் மாதிரி ஊர்ல தேடி எடுத்தாலும் கண்டுபிடிக்க முடியாதுங்க. இதுல இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. என்ன விஷயம் நடந்திருக்குமா, திருச்சி மாநிலத்துல செய்தியாளர்களை தாக்கி இருக்கிறாங்க இந்த பாதுகாவலர். யாரு உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்தா? செய்தியாளர்களை தாக்குறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அவங்களை கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? உங்களுக்கு விஜய் சம்பளம் கொடுக்கிறாரு, உங்களுக்கு விஜய் வந்து சாப்பாடு போறாருன்னா அவருக்கு நீங்க நன்றி விசுவாசமா இருங்க. அவருக்கு வந்து நீங்க என்ன கூஜா தூக்கணுமோ என்ன தாஜா பண்ணணுமோ அதை பண்ணுங்க. செய்தியாளர்களை கை வைக்கிறதுக்கு உங்களுக்கு என்னங்க ரைட்ஸ் இருக்கு? கேள்வி கேட்கணும்ல. நான் ஒரு செய்தியாளர், அதனால நான் என்ன பண்றேன், கேள்வி கேட்கிறேன். செய்தியாளர்கள் மேல கைய வச்சது மிக 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 வன்மையா கண்டிக்கத்தக்கது. இது நேத்திக்கு மட்டும் நடக்கல, தொடர்ச்சியா நீங்க பாத்தீங்கன்னா பனையூர்ல இருந்து சரி மகாபலிபுரம் சரி தொடர்ச்சியா செய்தியாளர்களை தாக்குற விதமாகவே இந்த பவுன்சர்கள் இருக்கிறாங்க. முதல்ல விஜய் இவங்களை பாடி கார்டா நடத்துறாரா இல்ல அடியாட்களா நடத்திட்டு இருக்கிறாரா அப்படின்னு நமக்கு தெரியல. செய்தியாளர்கள் கேள்வி கேட்டா ஒண்ணு பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு போங்க, ஆட்களை வச்சு அடிப்பீங்களா, ஏவி விடுவீங்களா? இது விஜய் மேல வன்மையா கண்டிக்கத்தக்கது. செய்தியாளர்களை தாக்குனது அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்ல. இதற்கு வழக்கு பதிவு செய்யணும் அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா அந்த செய்தியாளரை தாக்குன பவுன்சரை விஜய் உண்மையிலேயே கண்டிக்கணும். ஏன்னா செய்தியாளர்கள் மேல கை வைக்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. உங்களை தூக்கி நிப்பாட்டுறதும் இந்த செய்தியாளர்கள் தான். அதை மனசுல வச்சுக்கணும். ஒரு செய்தி உங்களை பத்தி வரலனா விஜய் இன்னைக்கு இந்த அளவுக்கு வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருப்பாரா அப்படின்றத விஜய் நினைச்சு பார்க்கணும். அந்த செய்தியாளர்களை தாக்குன பவுன்சரை விஜய் வன்மையா கண்டிக்கணும். விஜயோடைய அடியாட்கள், அவங்கள பாடி கார்டுலாம் சொல்லக்கூடாது, பவுன்சர்கள்லாம் சொல்லக்கூடாது. இதுமேட்டு விஜயோடைய அடியாட்களை தான் சொல்லணும். விஜய் அடியாட்களை வைத்து செய்தியாளர்களை தாக்கியிருக்காங்க. ஏன்னா அவர் கேட்ட கொஸ்டின் கேட்கறதுக்கு மைக்கை நீட்டிட்டாங்களாம். இந்த ஒரு ரீசனுக்காக என்ன பண்ணியிருக்கிறாரு, செய்தியாளர்களை தாக்கி இருக்கிறாரு விஜய் அவர்கள். இது உண்மையிலே வன்மையா கண்டிக்கத்தக்கது. நீங்க உங்க ரசிகர்களை பூட்ஸ் காலால மிதிக்கிறீங்க, செய்தியாளர்களை அடிக்கிறீங்க. என்ன மனநிலைமையில இருக்கிறாரு விஜய்? இது உண்மையிலே சொல்ற தமிழ்நாட்டு அரசியல்ல விஜய் செய்த காரியம் மிக மிக வன்மையா கண்டிக்குது. இது அவர் செய்கிற அரசியலுக்கு நல்லதில்லை, அழகு இல்லை அப்படின்னு தான் எல்லாரும் கண்டிக்கிறாங்க. ஏற்கனவே இதே டிவிகே கட்சியினரால அவதூறுகளை பரப்புறாங்க. சோசியல் மீடியாக்களை செய்தியாளர்கள் குறித்தோ மீடியாக்களை குறித்தோ அவதூறுகள் பரப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ் கிளப்ல ஏற்கனவே கண்டன அறிக்கை வெளியிட்டாச்சு. தொடர்ச்சியா செய்தியாளர்களை தாக்குறாங்க. ஒரு பக்கம் கட்சியாளர்களா இருந்தாலும் சரி, இன்னொரு பக்கம் விஜயோட அடியாட்கள் செய்தியாளர்களை தாக்குறாங்க, அவரை பாதுகாக்கிறாங்க அப்படின்ற நினைப்புல நீங்க உங்க ரசிகர்களை, உங்களை நாடி வருங்களோ தேடி வருங்களோ, உங்களை தேடி வருகிற தற்கொலை கூட்டத்தை நீங்க அடிக்கிறதே தப்பு, அவங்கள மிதிக்கிறதே தப்பு. அதை காட்டிலும் செய்தியாளர்களை நீங்க என்ன பண்றீங்க, அடிக்கிறீங்கன்னா ஜனநாயகம் எங்க போயிட்டு இருக்கு? விஜய் எந்த அளவுக்கு ஒரு அரசியலை கையில் எடுத்திருக்காரு. ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே உங்களை அடக்குமுறை ஒடுக்குமுறை இந்த அளவுக்கு இருக்குதுன்னா, நீங்க சிஎம் ஆயிட்டா, நீங்க எம்எல்ஏ ஆயிட்டா எந்த அளவுக்கு ஒரு அடுக்குமுறை இருக்கும், எந்த அளவுக்கு ஒரு ஒடுக்குமுறை இருக்கும். சர்வாதிகார ஆட்சி செய்வார் விஜய் அப்படின்னு தான் பார்க்கப்படுது. ஏன்னா ஜனங்க யாரும் அவர்கிட்ட போக முடியாது, ரசிகர்கள் யாரும் அவர்கிட்ட போக முடியாது, செய்தியாளர்கள் இங்க நிம்மதியா இருக்க முடியாது அப்படின்றதா வெட்ட வெளிச்சமா காட்டுதுங்க. செய்தியாளர்களை தாக்குனது மிக மிக தவறு அப்படின்றது தான் இங்க வன்மையா நம்ம என்ன பண்றோம், கண்டனம் தெரிவிச்சு பதிவு பண்றோம் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. விஜய் செய்கிற அரசியல் ரொம்ப கீழ்த்தனமான அரசியல்,
மிக 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 கொடுமையான அரசியல் அப்படின்னு தான் இங்க நம்ம வன்மையா கண்டிக்கிறோம். சோ விஜயுடைய பாதுகாவலர்கள் செய்தியாளர்களை தாக்கி இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவருடைய ரசிகர்களை பூட்ஸ் காலால மிதிச்சிருக்கிறாங்க. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.